ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 23வது வாரத்தில் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் வளர்ச்சியை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்சீவ் ஆகி நீங்கள் 23வது வாரத்தில் இருக்கீங்க, அதாவது 2வது ட்ரைமஸ்டரில் 3வது மாதத்தில் இருக்கீங்க. இது தாய்க்கும் சேய்க்கும் மிக முக்கியமான காலகட்டமானது. விரைவில் 3வது ட்ரைமஸ்டருக்கு அடி எடுத்து வைக்க போகிறீங்க. இந்த வாரத்தில் உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய அறிகுறினும் உங்களோட கரு வளர்ச்சியும் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். குழந்தையோட எடை இந்த 23வது வாரத்தில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். குழந்தையோட சருமம் கொழுப்பை விட வேகமாக வளரும். இந்த வாரத்தில் நுரையீரலில் உள்ள இரத்த நாளங்கள்லாம் சுவாசிக்க செய்ய ஆரம்பிக்கும். அடுத்து ஒரு வாரங்களில் பில்லியன் கணக்கில் மூளை செல்களில் உருவாகிருக்கும். குழந்தை வேகமாக நகர்வதை நீங்கள் பார்ப்பீங்க. குழந்தை உங்கள் குரலை நன்றாக கேட்க தொடங்கும். குழந்தையிடம் நீங்கள் பேசுகிறது மூலம் உங்கள் குரலை நன்றாக அடையாளம் காண்பாங்க. இந்த டைமில் நீங்கள் பேசுகிறதும் இல்லாமல் உங்கள் கணவரையும் பேச வைக்கலாம் குழந்தைகிட்ட. 23வது வாரத்தில் உங்கள் குழந்தை கண்களை மூடி தான் இருப்பாங்க. 80% வரையும் அவங்க உறக்க நிலையில் தான் இருப்பாங்க. தூக்கத்தின் போது குழந்தையோட கண்கள்லாம் அசையும். அவங்களோட மூளை சுறுசுறுப்பாக இருக்கும். குழந்தைய சுற்றி இருக்கக்கூடிய அம்னோட்டிக் திரவம் இந்த டைமில் முக்கியமானது. இந்த அம்னோட்டிக் திரவம் தான் புதிதாக பிறந்த குழந்தைய அந்த வளரும் சூழலில் சரியானதாக உருவாக்கக்கூடும். இந்த திரவம் தான் உங்களோட குழந்தையோட உடம்பை சூடாக வச்சுருக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனால் குழந்தை வளரும்போது அவங்களுக்கு அரவணைப்பாக சூடான உணர்வை அளிக்குது. கர்ப்ப காலத்தில் நிறைய தண்ணி குடிப்பதன் மூலம் அம்னோட்டிக் தண்ணீர் குறையாமல் பார்த்துக்கலாம். இந்த 23வது வாரத்தில் குழந்தையோட எடை அதிகரிக்க தொடங்கியிருக்கும். அவங்க 11 அங்குல நீளம் வரைக்கும் இருக்கலாம். 1 பவுண்ட் எடை இருப்பாங்க. அதாவது ஒரு பெரிய மாம்பழம் அளவுக்கு இருப்பாங்க. இந்த வாரத்தில் வளரக்கூடிய குழந்தை அடுத்த 4 வாரங்களில் அவங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆகிரும் 2 மடங்காக. கர்ப்பத்தில் உங்களுக்கு என்ன மாற்றங்கள் ஏற்படும்னா, கர்ப்பமாக இருக்கும்போது உங்களோட வெயிட் 10லேருந்து 15 கிலோ வரைக்கும் கூடியிருப்பீங்க. கர்ப்பகால வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது ஆரோக்கியமானதா அப்படின்றத டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அதிக வெயிட் இருந்தாலுமே அது மணிக்கு வெயிட் ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே பிரச்சனை தான். உங்கள் வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள் உணவை சரி செய்து உங்களுக்கு உடற்பயிற்சி செய்ய பரிந்துரைப்பாங்க. அடுத்தடுத்த வாரங்களில் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையோட அசைவை கண்காணிக்க சொல்லுவாங்க டாக்டர். குழந்தை சுறுசுறுப்பாக இருக்கிற நேரத்தை கண்காணிக்கணும். குழந்தையோட அசைவு 2 மணி நேரத்துக்கு 10 அசைவு இருந்துச்சுனாலும் அந்த அசைவில் ஏதாவது ஒரு மாற்றம் இருந்தாலும் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். உங்களோட முழங்காலில் வலி ஏற்படலாம். குழந்தை இந்த டைமில் மிகப்பெரிதாக வளர்கிற நேரம் இது. அதனால் உங்கள் வயிற்றின் அளவு வழக்கத்தை விட பெருசாக இருக்கலாம். உங்கள் தொப்புள் கூட உள்ளே நன்றாக இறங்கியிருந்தால் உங்கள் யோனி பகுதியில் மஞ்சள் நிற திரவம் கூட காணலாம். உங்களோட குழந்தையோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு பாதங்கள்லாம் வீங்கியிருக்கும். எல்லா பெண்களுமே இக்காலத்தில் முழங்கால் வலி உண்டாக ஆரம்பிக்கும். வயிற்றோட மையப்பகுதியிலேருந்து மேலிருந்து கீழே வரைக்கும் ஒரு இருண்ட கோடு தோன்றும் வயிற்றில். இதை நிக்ரான்னு சொல்கிறாங்க. கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய சரும நிற மாற்றத்தின் உண்டாகும் ஹார்மோன் காரணமாக இது நிக்ரா ஏற்படுது. ஒரு சில பெண்களுக்கு முகத்தில் நிறமாற்றம் ஏற்படும். மூக்கு, கன்னங்கள், காதுகள், கண்கள், நெற்றிகள் கிட்ட சுற்றி சருமம் கருமையாக தெரியும். உங்கள் உடலோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்கள் கணுக்காலில் வீக்கம் ஏற்படும். இயன்ற வரைக்குமே 2 தலகாணி போட்டு காலை மேலே உயர்த்தி நீங்கள் இருப்பதன் மூலம் உங்களுக்கு வீக்கம் ஏற்படாமல் இருக்கலாம். அதிக தண்ணீர் குடிப்பதன் மூலமும் இந்த வீக்கத்தை சமாளிக்க முடியும். திடீர்னு கால் வீங்கிச்சுன்னா அது ப்ரீக்ளம்ஷியா அப்படின்ற ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம். இதை டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா இது ஒரு ஆபத்து நிறைந்த கர்ப்ப சிக்கல்லாம் ஒன்றா இருக்குது. ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறதுனால இது ஏற்படுது. முதுகுவலி 23வது வாரத்தில் முதுகுவலி பொதுவானது. வளர்ந்து வரக்கூடிய குழந்தை முதுகெலும்பு பகுதிக்கு எதிராக நகர்றதுனால முதுகு தசையில் அழுத்தம் ஏற்படுது. இதனால் உங்களுக்கு முதுகுவலி ஏற்படும். இது உடற்பயிற்சி செய்கிறதுனால கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கலாம். அதிகமாக தலைவலி இருந்துச்சுன்னா குளிர்ந்த பேக் ஒத்தடம் கொடுக்கலாம். கடுமையான வலிகள் தலைவலியெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். அது மணிக்கு கான்ட்ராக்ஷன் வரலாம். அப்போதுமே அதிக தண்ணீர் குடிக்கணும். ஈறுகளில் ரத்தப்போக்கும் வீக்கமும் ஏற்படும். இந்த ஹார்மோன் மாற்றத்தின் காரணமாக தான் இது ஏற்படுது.
கர்ப்பகால ஹார்மோன் வந்து ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுனால ஈறுகளில் வீக்கம் ஏற்படுது. வழக்கத்தை விட 10 மணிக்கு சிறுநீர் அடிக்கடி கழிக்கிறது கர்ப்பத்தில் பொதுவான அறிகுறியில் ஒன்று வந்து சிறுநீர் அடிக்கடி கழிக்கிறது. 10 மணிக்கு குரட்டை, நாசியில் நெரிச்சல் ஏற்படும். ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு குரட்டை, நாசியில் ரத்த நாளங்களில் பெருகுறதுனால இது ஏற்படுது. இந்த காலகட்டத்தில் உங்களோட வெயிட் வந்து 12லேருந்து 15 பவுண்ட் வரைக்கும் கூடலாம். கருவில் 2 குழந்தை இருந்துச்சுன்னா இன்னும் உங்கள் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். உங்களோட உணவில் உப்பின் அளவை வந்து கரெக்டாக கொண்டு போகணும். ஏன்னா ரத்த அழுத்தம் அதிகரிச்சிடும். ஒரு ஸ்பூனுக்கு மேலே கொண்டு போக வேணாம். உங்களோட உணவு வந்து நச்சுத்தன்மை இல்லாமல் இருக்கணும். உங்கள் உணவு முறை வாந்தி, வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், குளிர், வலிகள் போன்றவெல்லாம் இருந்துச்சுன்னா தாமதிக்காமல் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். பச்சையாக வேக வைக்காத எந்த ஒரு உணவும் எடுக்கக்கூடாது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.